Hi students, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனி தான் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கேசஸ் ஆனுவல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் பல டைம் சொல்லியிருக்கேன் 9th ஸ்டாண்டர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 75 மார்க்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், இந்த மாடலில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 12 1 மார்க்கும் 12 1 மார்க்கில் நீங்கள் 1 மார்க்னு சொல்லும்போது புக் பேக்கில் இருக்க சூஸ் ஃபில்லப்ஸ் மேட்ச் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் தான். சரி டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. இது எதுவும் எல்லாமே ரிப்பீட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. 12 1 மார்க் 2 மார்க் பாருங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்ஸ் பாஸ்கல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க டிஃபரன்ஷியேட் கிராஃபைட் அண்ட் டைம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு லெசனில் வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த லெசன் நல்லாவே படிங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபில்லர்ஸ் பிக் அவுட் த ஆட் ஒன்று. ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க. 22 கம்பல்சரி சம்மா கொடுத்தாங்க. இது 10th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 4 மார்க்கு டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். நான் திருப்பி சொல்கிறேன், எந்த லெசனில் வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்களோ அந்த லெசன் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் த பார்த்தா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஆல் பாசிபிள் ஐசோமெட்ஸ் ஆஃப் C4H10. தட் மீன்ஸ் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்க கான்செப்ட் ரொம்ப முக்கியமானதாக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் த யூஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் வாட்டர், அவுட்லைன் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் த பைலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானோட கான்செப்ட் என்ன. 7 மார்க் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நேம் த வேரியஸ் ஃபுட். நெக்ஸ்ட் அடிட்டிவ் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் ஃபங்க்ஷன். இந்த இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ இந்த ஒரு வீடியோலேயே நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ 12 1 மார்க்குமே டேரெக்டாக புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நேனோமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தா டிரான்ஸ்பிரேஷன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் த கிட்னி. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் த பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்னா சொல்லும்போது நியூரான் சொல்லுவோம். இதே நெஃப்ரான் கம்பேர் பண்ணோம். ஆப்ஷன் சி தான் 10th ரொம்ப முக்கியமான 1 மார்க். 2 மார்க்லாம் பாருங்கள் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல்லாம் கேட்டால் கண்டிப்பாக படிச்சுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் சானிக் ஸ்பீடு. நெக்ஸ்ட் பார்த்தா சப்ளிமேஷன் பதங்க மாதிரி சொல்கிறது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வாட் ஆர் தி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூமேட்டோ சைக்கிள். நெக்ஸ்ட் அடல்ட் ரன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுங்க. வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்குது. டிண்டால் எஃபெக்ட். அதுக்கப்புறம் ரைட் ஆல் பாசிபிள். இந்த கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டு அதனால தான் இந்த கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக மார்க் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறேன். லிஸ்ட் 4 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். நெக்ஸ்ட் ஹவு யூ டிஃபரன்ஷியேட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி கேண்டில். அதுக்கப்புறம் மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஷியல் மாஸ். இந்த 2 கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோடோப் ஐசோபார் ஐசோட்டான் கொடுத்தா கண்டிப்பாக படிச்சுக்கங்க. பாஸ்லேட் ஆஃப் பார்த்தீங்கன்னா போர் ஆட்டமிக் மாடல், எலிமெண்ட்ஸ் ஆஃப் சைலம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ரீசைக்ளிக் வாட்டர் IUCN. நெக்ஸ்ட் ஹவு டஸ் bad adapt itself it is habitat comparison. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப உங்களுக்கு பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா நெக்ஸ்ட் நிகழ்த்துதல் மறுசொலி செயல்பட நீரின் பயன்கள் வேகம் மற்றும் திசையம் வேறுபாடுகள் கண்டிப்பாக சூப்பர் சானிக் வேகம்லாம் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கம்பேரிசன் கம்பல்சரிசம் நிறை மற்றும் எடை வேறுபாடுகள் மிதத்தல் விதி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். துணைக்கோள் என்றால் என்ன, நவீன தனிமார்சனி எதின் 4 பண்புகள், அமிலங்களின் பயன்கள், ஸோ மீன்களின் சிறப்பு எதின் பண்புகள் 4 பட்டியல், தேனின் மருத்துவ முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 7 மார்க் வாங்க வறண்டில தாவரங்களின் தகவல்களை வரிசைப்படுத்துக, பல்வேறு உணவு சேர்க்கையின் பெயர் மற்றும் செயல்பாடு எழுதுக. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது கிராஃபைட் மற்றும் வைரம் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை ஏன். தட் மீன்ஸ் பார்த்தா பிளாஸ்டிக் கம்பேரிசன் பாரிஸ் சார்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அயனிச் சேர்மன் சகப்பிணைப்பு சேர்மன் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பூமியில் உயிர்வாதற்கான காரணிகள், பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நன்மைகள். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக மார்க் பண்ணி பாஸ்கல் விதி துணைக்கோள் எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் நியூரானின் படம் வரது பாங்களை குறிக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 7 மார்க் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. சரஸ் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் பாருங்கள். ஆற்று நீரில் நீந்துவது கடலில் நீந்துவது எளிதாக இருப்பது என் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிளம்பிங் இடக்கை விதி, சூப்பர் சானிக் வேகம், பதங்கமாதல், பாரிச்சாந்தின் பயன்கள், அதே மாதிரி கொட்டும் செல். இதில் நம்ம பார்க்கும்போது 5 கொஸ்டின் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. கலப்படம் என்றால் என்ன, பல்வேறு வகையான இயக்கங்கள், நீரின் நிலைமை மாற்றங்கள், டிண்டால் எஃபெக்ட். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண மீன்களின் சிறப்பு பண்புகளை 4 பட்டியலிடுங்க. நீராவி போக்கிங் வகைகள், மனிதன் உணவு பாதை, தேனின் மருத்துவ பயன்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறை மற்றும் எடை. நெக்ஸ்ட் பார்த்து திரவமானி அமைப்பு செயல்படும் விதம், டிசி மோட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரின் அணு மாதிரி கூற்று ஐசோடோப். ஸோ ஆல்ரெடி
பார்த்துருக்கோம். ராஜதிரவகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சல்பூரிக் அமிலம் வேதிப்பொருள் அரசன் என்று அழைக்கப்படுது. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். காரங்களின் பயன்கள், சைலக்கூறுகள் பற்றியிருந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள், IUCN என்றால் என்ன, நெக்ஸ்ட் வந்து வாழிடத்தை ஏற்றப்போல் வவ்வால்கள் எவ்வாறு தகவல் பெறும். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து நான் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறதுனா 10th போய் படிச்சுக்கலாம் அந்த கான்செப்ட்லாம் 9thலேருந்தே நீங்கள் சரியாக படிச்சிங்கன்னா தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் திருப்பி சொல்கிறேன், சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th கொடுக்குற பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் படி தான், ஐ மீன் 10th பேட்டர்ன் படி தான் 9th கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச வந்து கோட்டேலி கொஸ்டின் பேப்பர், ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்லாம் மார்க் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து படிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கொஸ்டின் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ரிவிஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதை முடிஞ்சோன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா SSக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம், அதையும் பயன்படுத்திக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் ST. Still now, thank you all.